சிஹெச்சுக்கு என்ன மீனிங்? வலதுபுறமும் கிரைஸ்ட்டு, இடதுபுறமும் கிரைஸ்ட்டு. அப்போ கிரைஸ்ட்டுக்கு மத்தியில் யார் இருக்கிறது? நீங்களும் நானும் இருக்கிறோம். புரியுதுங்களா? திருச்சபை ரொம்ப முக்கியமானது. இது நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம் சர்ச்சுக்கு சர்ச் என்பது இட் இஸ் நாட் பில்டிங். இது ஒரு கட்டடம் அல்ல, நம் கூடுகை, நம்ம ஒன்று கூடி வருகிற இடம்தான் திருச்சபை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எங்கு 2-3 பேர், ஆமாம், அவருடைய நாமத்தினால கூடி ஜெபிக்கிறீங்களோ பேசுகிறீங்களோ அந்த இடத்துல யார் இருக்கிறாரு? ஆண்டவர் இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எதுக்கு நம்ம இந்த பில்டிங்கு, இந்த கட்டடம்னா ஒரு ஒழுங்கு. இந்த உலகத்தில் ஒரு ஒழுங்கு, தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு ஒழுங்குக்காக தான் இந்த பில்டிங் நம்ம இது பண்ணுறோம். ஆனாலும் தேவன் எங்கே தான் இருக்கிறாரு? நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அப்போ சர்ச்சு என்பது நீங்களும் நானும் தான். சரி, ஓகே. 2 காரியத்தை நான் சொன்னேன். நான் பிளானிங் பார்த்தேன், பர்போஸ் பார்த்தோம். என்ன நோக்கம்? சரி, ஆண்டவராகிய தேவன் இந்த திருச்சபை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? எதுக்காக வச்சிருக்கிறார் நம்மளை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் போன வகுப்பிலே இதை நான் சுட்டி காட்டினேன். அதுதான் மீண்டும் கண்டினியூஸ் பண்ணுறோம். அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம், ப்ராமிஸ் வேர்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நித்திய ஜீவனை, இன்டர்னல் லைஃப், ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நீடிய வாழ்வை தேவன் எங்கே கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார், திருச்சபைகளுக்கு. திருச்சபை என்பது நம்ம தான். அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் திருச்சபை வைத்த ஒரு நோக்கம், பர்போஸ் என்னன்னா, நித்திய ஜீவன் கொடுக்க வேண்டும். நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பது அவருடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது, ப்ராமிஸ் வேர்டு. அதுதான். சரி, ஓகே. அப்போ இந்த உலகத்தில் ஏன் இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் திருச்சபையை கொண்டு வந்தார்னா, நல்லா புரிஞ்சுங்க. திருச்சபையை ஏன் தேவன் கொண்டு வந்த ஒரு பர்பஸ்னா, நோக்கம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இது ஃபுல்லாக டார்க்னஸ். இதெல்லாம் என்னது? டார்க்னஸ். இது ஒயிட் வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ உலகத்தில் ரசிக்கப்படாத மக்கள் பல கோடி இருக்கிறாங்க. உலகத்தில் வேர்ல்டில் பார்க்கும்போது இன்றைக்கி கிறிஸ்டானிட்டி பார்த்தீங்கன்னா 300 கோடி டோட்டல் வேர்ல்டில். மொத்த உலகத்தில் கிறிஸ்டானிட்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 300 கோடி இருக்கிறாங்க. முதல் இடத்துல தான் கிறிஸ்டின், 2வது இஸ்லாமியம் இருக்காங்க, அது 3வது மற்ற மதங்கள், புத்திசம், இந்துசம், இப்படி பல மதங்கள் இருக்கிறாங்க. அப்போ 1வது எடுக்கிற மதம் வந்து கிறிஸ்துவ மதம். ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது இது பிளாக் என்பது இது ஒரு இருள்னு வச்சுங்களா. என்னது? இருள், ஒயிட். இது ஒரு லைட்டுன்னு வச்சுங்க, வெளிச்சம், லைட்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த இருளுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் இடையில தான் என்ன நடக்குது? இங்கே தான் மினிஸ்ட்ரி நடக்குது. என்ன நடக்குது? ஊழியங்கள் நடக்குது. என்ன நடக்குது? ஊழியங்கள் நடக்குது. ஏன்னா இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் எங்கே கொண்டு வரணும்? வெளிச்சத்துக்கு கொண்டு, இந்த லைட்டில் கொண்டு வரணும், ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். ஏன்னா மக்கள் எல்லாம் பாவம் செய்து எல்லாம் தேவ மகிமை அற்றவர்களாக ஆகிட்டாங்க. எல்லாமே பாவம் செய்துட்டாங்க. யாரும் நல்லவனும் கிடையாது இந்த உலகத்தில். ஆதாம் முதல் எல்லாருமே டோட்டல், இது கண்டினியூஸான ஒரு டிஎன்ஏ. இது பாவம், மக்கள் பாவம். இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 24, 23 வாசிங்க. மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாய் மாற்றினார்கள். போதும், அதுக்கு மேல இருக்கிற வசனம் மேல பாருங்க. மேல அந்த அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரனாகி, இது வாசி, அவர்களை தேவன் அறிந்து, அவர்கள் தேவன் என்று அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலும் வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகள் என்ன ஆயிட்டாங்க? ஜனங்க வீணராயிட்டாங்க, கடவுளுக்கு விரோதமாயிட்டாங்க, பாவம் செய்து மக்கள் எல்லாம் இருளில் இருக்கிறாங்க, இருளினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜனங்களை காப்பாற்றுதுன்னா, வெளிச்சத்துக்கு வரணும்னா, அவருடைய சமூகத்தில் அவரோட கூட இணைக்கப்படணும்னா, இந்த இடையில இந்த கேப்பு தான் மினிஸ்ட்ரி. இங்கே தான் வந்துன்னா அது இங்கே தான் நம்ம எல்லாருமே ஊழியம் செய்கிறோம். இந்த கேப்பில் தான் என்ன பண்ணுறோம்? நம்ம ஊழியங்கள் செய்து கொண்டு. ஏன்னா இந்த மக்களெல்லாம் எங்கே வரணும்? வெளிச்சத்துக்கு வரணும். அப்போ அவர் சொல்கிறாரு, தங்கள் சிந்தனையினாலே. பாருங்க, யாருடைய சிந்தனைகள்? தங்கள் சிந்தனைகளாலே அவர் என்ன ஆயிட்டாங்க? ஏன் வீணராயிட்டாங்க? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது.
அப்போ சில பாருங்க சில கேட்டகரி இருக்கிறாங்க. கடவுளை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு ஆராதிக்கிற ஜனங்கள் இப்படியாப்பட்ட ஒரு கூட்டமும் தங்கள் சிந்தனையில் என்ன ஆயிட்டாங்க, வீணராங்க. ஏன்னா பாருங்க, கடவுளை அறிந்தவர்கள் தான், அறிந்த கூட்டம் தான். அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்து விட்டது. ஏன்னா கடவுள் என்றும் மகிமைப்படுத்தாமலும் அவரை ஆராதிக்காமலும், அதுதான் அங்கே சொல்லுது அந்த வசனம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கே சொல்கிறாங்க, பின்மாற்றமான போன ஜனங்களுக்கு தான் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சொல்லலை. தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரம் பண்ணாமல் வீணராயிட்டாங்க. அப்போ கடவுளை அறிந்த ஒரு கூட்டத்துக்கு தான் அங்கே பவுல், அப்போஸ்தலனான பவுலுங்க ரோமா திருச்சபைக்கு எழுதிட்டு இருக்கிறார். அப்போ பாருங்கள், திருச்சபை என்பது ஒரு நோக்கம்னா, அந்த உலகத்தில் எல்லோருக்கும் இன்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு தேவன் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுதான் ஒரு நோக்கம், பெரிய நோக்கம். எந்த மனுஷனும் கெட்டு போகுது, தேவனுடைய சித்தம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம கடவுளுடைய கண்களை நம்மலாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆமாம், தயவில் அவர் கண்ணில் ஸ்கேன் எப்படி கேமரா போல் ஸ்கேன் ஆகிட்டு நம்மலாம் என்ன ஆகிட்டா ஸ்கேன் ஆகி வந்து உள்ளே உக்காந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அவருடைய கண்கள் நம்மளை பட்டதுனால தான் அங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம். சில பேர் பட்டுன்னு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கடவுள் நம்மளை விடாமல் இருக்கிறார். ஆமேன். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நம்மளும் ஓடி தான் நம்ம நிலைமை என்ன இருக்கும், இதை விட ரொம்ப மோசமான நிலமா இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு மனுஷன் படித்து அப்படி விடுறதில்ல, அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கணும், நிரந்தரமான ஒரு வாழ்வை கொடுக்கணும் அப்படி என்பது தான் தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. சரி, ஓகே. அது கடைசியாக நம்ம பார்த்தோம், போன பகுதியில் பார்த்தோம், 2வது பகுதி. சரி, அதுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி 5 விதமான ஊழியங்களை தேவன் கொடுத்தார். அதெல்லாம் எழுதியிருப்பீங்க, எழுதிட்டீங்களா? அதெல்லாம் கொடுத்து நான் எழுதிட்டீங்களா இல்லையா? ஆமாம், பிளானிங் எழுதிட்டிங்களா? 5 விதமான ஊழியங்களை தேவன் ஏற்படுத்துகிறார். 1 அப்போஸ்தலர்கள், 2வது தீர்க்கதரிசி. எழுதாதவங்க எழுதிங்க, எழுதணுங்க செக் பண்ணி பார்த்துங்க, ஒன் டைம் சொன்னான்னு பாருங்கள். இந்த ஊழியம் செய்வதற்கு தேவன் 5 விதமான ஊழியர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு 5 விதமான கேட்டகரி ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த 5 விதமான கேட்டகரி, 1வது யார்? அப்போஸ்தலர்கள். 2வது தீர்க்கதரிசிகள், எழுதாதவங்க எழுதிங்க. 3வது சுவிசேஷர்கள். 4வது மெய்ப்பர்கள். 5வது போதகர்கள். இந்த 5 விதமான ஊழியங்கள் திருச்சபையிலே இருக்க வேண்டும். இது வந்து எதுக்கு இந்த 5 விதமான ஊழியங்கள் கொடுக்குறான்னா, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக தேவன் கொடுக்குறார். திருச்சபையில் தீர்க்கதரிசி இருக்கணும், அப்போஸ்தலர் இருக்கணும், வேற யார் இருக்கணும்? சுவிசேஷர்கள் இருக்கணும், மெய்ப்பர்கள் இருக்கணும், போதகர்கள் இருக்கணும். ஏனென்றால் திருச்சபை நாளுக்கு நாள் என்ன பண்ணும், வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு சில சுவிசேஷர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சில கூட்டத்தை ஆரம்பித்து சபைக்கு அனுப்பாமல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து அவங்களே ஒரு சபையை உருவாக்குறாங்க. இது நிறைய நம்ம பார்க்குறோம், பல இடங்களில் பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சுவிசேஷனை உங்களை அழைச்சார்னா சுவிசேஷம் தான் நீங்கள் செய்யணும். அது சபைக்கு ஜனங்களை அனுப்பணும். சுவிசேஷம் முடிஞ்சு செய்கிறீங்களா, வெளியில் போய் செய்யுங்க. செய்தி எங்கே அனுப்பணும்? திருச்சபைக்கு அனுப்பணும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் அது போல தான் என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் வசனம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு சத்தியம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, தனியாக அவங்க ஆரம்பிச்சுறாங்க. இதனால் நிறைய திருச்சபைகள் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இதனால தேவனுடைய நாம ரொம்ப தூஷணப்படுத்துகிறது. அது ரொம்ப நீங்கள் அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் இந்த பாடத்தை நான் எடுக்கிறோம். ஏன்னா கண்ட இடத்துல போய் தலையை கொடுத்துட்றாங்க நிறைய பேர். பாச ஜாம் பண்ணுங்க, பாச ஜாம் பண்ணுங்க, பாச ஜாம் பண்ணு. அப்புறம் தலையில் ஒரு முடி கூட கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய விசுவாசி நான் பார்க்குறோம். பல இடங்களில் பாருங்கள், திருச்சபையாக விட்டுட்டு எங்கே போயிடுறாங்க. அவர் திருக்குதர்ன்னு சொல்லுவார், அவர் ஜெபிப்பார், இப்படி ஜெயிப்பார். போதகரை விட்டுட்டு எங்கெங்கே போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா என்ன பண்ண முடியாது. ஆமாம், எல்லாம் பாசுன்னு கையை வச்சு ஜாமன் என்ன வந்தோம், தலைமுடி எல்லாம் கொட்டியாக போய் வழுக்க தான் கிடக்கும். பாரு, வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. பாரு, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஃபெய்த்தாக இருக்கணும், ஹோப்பாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த திருச்சபை ஏற்படுத்துகிற நோக்கம் என்னென்னா, எப்படி இப்போ எல்லா வண்டிகளுக்கு சர்வீஸ் பாருங்கள், பெரிய பெரிய பிராண்டுகள்லாம் ஷோரூம் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், டிவிஎஸ்ஸு, பஜாஜ் இது போல் கம்பெனிங்களாம் போனால் தனியாக என்ன வச்சுருக்கிறான், சர்வீஸ் சென்டர் வச்சா. அந்த சர்வீஸ் சென்டரில் போய் விட்டால் தான் அந்த கம்பெனி என்ன பண்ணுவான், ஆமாம், எந்த பொருள் போச்சு, அதை போச்சு, இதை போச்சு கரெக்டாக போடுவான். இல்லைனா வேறு இடத்துல போனால் டூப்ளிகேட் போட்டு கொடுத்துருவானுங்க. கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் அதுக்கு என்ன ஆகிடும், மீண்டும் ப்ராப்ளம். நிறைய விசுவாசி அப்படி தான் இருக்கிறாங்க.
கடவுள் உங்களுக்குன்னு கொடுத்த அந்த திருச்சபையில் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே தான் வரணும். ஏன்னா உங்களை குறித்து உங்கள் ஊழியக்காருக்கு தான் தெரியும் அந்த பாரம், புரியுதா? மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தேவை ஏதோ காணிக்கை கிடைக்குதா, ஓகே சோத்திரம் ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறாருமா, ஏதோ ஒன்று சொல்லி தலையில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் உண்மையான பாரம் யாருக்கு தெரியும்? ஊழியக்காருக்கு தெரியும். திருச்சபை ஊழியக்காரர்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும், மற்ற யாருங்களுக்கு தெரியாது. இதனால புரிஞ்சுங்க, இது அற்புதமான ஒரு சத்தியம் இது. ஏன்னா அங்கங்கே நிறைய விசுவாசிகள் போய் தலையை கொடுத்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறாங்க, பின்மாற்றமாக போயிடுறாங்க. நிறைய விசுவாசி நான் பார்க்குறேன், பல இடங்களில் போகிறேன் நான், எல்லாமே பின்மாற்றமாக போகிறேன். கடைசியில் பார்த்தா ஆண்டவர் கஷ்டமாக, ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு, ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, அப்படி ஒரு பின்மாற்றத்தில் போயிடுவாங்க ஜனங்க. அதனால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து திருச்சபையிலே நீங்கள் என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். சில தீர்க்க தரிசிகளும் அப்படி தான் பண்ணுறாங்க. சில தீர்க்க தரிசிகளும் அப்படி தான் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு இவர் சொன்ன உடனே கரெக்டாக இருக்குதுப்பா, இவர் சொன்ன உடனே கரெக்டாக இருக்குதா, இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க சில பேர். தயவுசெய்து இப்படியெல்லாம் என்ன பண்ணாதீங்க, போகக்கூடாது என்பதை வேதம் எச்சரிக்கிறது. நான் சொல்லலை, பைபிள் எச்சரிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஏன்னா வேதத்தில் சில கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஐடென்டிட்டி, அடையாளத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு வந்தால் நம்பிடுவீங்களா? அதான் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், பல வருஷமாக ஒருத்தர் போதகர் முன்னே எனக்கு தொல்லை தான் பண்ணிக்கிறார். நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னார் ஒயிட் அண்ட் ஒயிட். ஆனால் ஒயிட் சட்டை மட்டும் தான் போடுவேன், ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி பிடிக்கல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் போடாமல் நீங்கள் போடுங்க தயவுசெய்து. அது என் தனிப்பட்ட விருப்பத்தை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா சில பேர் அப்படி போட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க, மக்களை வஞ்சிக்கிறார்கள். நிறைய தீர்க்க தரிசிகள், நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள், சுவிசேஷர்கள் எல்லாமே இப்படி வஞ்சிக்கிறாங்க ஜனங்களை. அதனால நீங்கள் அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். அடையாளத்தை கண்டுபிடிச்சாதான் இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் தான் வசனம் சொல்கிறாங்க, பிசாசு குணம் தான் வசனம் சொல்லுது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நல்ல போதகர், நல்ல தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் கூட உண்மை நடந்த ஒரு சம்பவம் 25 வருஷத்துக்கு முன்னே ஒரு நடந்தது. என்ன, அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தேன் நான். என்னுடைய மாமி ரசிக்கப்படாதவங்க, ஏன்னா அவங்க பையன் காணாமல் போயிட்டான்னு சொல்லி குன்றத்தூரில் தான் ஒரு தீர்க்கதரிசி கரெக்டாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாரையோ சொல்லி, என்னுடைய மாமா பொண்ணுக்கு யாரையோ சொல்லி, இது ஒர்க் பண்ணுற இடத்துல ஆஃபீஸில் சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் அடித்தாங்க. நான் கிறிஸ்டின் ஆச்சே, ஏன்னா எனக்கு தெரியுன்றதுனால அவங்க ஃபோன் அடித்தாங்க. எனக்கு தெரியாது, ஆனால் குன்றத்தூர் ஏரியா தெரியும், எனக்கு அந்த பாஸ்லாம் தெரியாது. என்ன சரி அவங்க கூட நீ வரணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே போனேன் நான். சண்டே போன உடனே நிறைய ஜனங்கள்லாம் வருவாங்களாம், இது போல் கரெக்டாக அந்த பாஸ்டர் சொல்லிடுறாராம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மாமி பொண்ணு, என் மாமா எல்லோரும் வர்றாங்க, நானும் போகிறோம். சரி, இன்னும் அப்படி தீர்க்க தரிசியாக இருப்பார்னு சொல்லிட்டு உண்மையை நான் போனேன். இது நடந்த ரியல் சம்பவம். ஏன்னா நீங்கள் அறிஞ்சதுக்காக சொல்கிறோம், திருச்சபையில் என்ற ஒரு பாடம் எடுக்கிறதுனால இது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான். அப்போ நான் போயிட்டு அந்த சபையில் போயிட்டு உக்காந்த உடனே ஜனங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக கொலுசு சத்தமாக இருக்குது. தீர்க்க தரிசியுடைய சபை நான் சொல்கிறேன். நான் கொலுசுக்கெல்லாம் எதிரியும் கிடையாது, பூவுக்கும் எதிரி கிடையாது. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ ஃபுல்லாக நறுமணமாக வாசனையாக இருக்குது, பூ அது இது எல்லாம் வராங்க. ஜனங்கள்லாம் நிறைய கேதராக வராங்க. அந்த பாஸ்டர் வந்தார், பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. எல்லோருக்கும் கை வச்சு என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். எல்லாம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாருன்னு. சரி, நான் என்ன பண்ண, ஓரமாக நின்னேன். சரி, என் மாமி போய் நின்னாங்க, என்னை கூப்பிட்றாங்க. என் பேர் வெங்கடேஷ்ன்றதுனால, வெங்கடேஷ் இங்கே வா, நீ இப்படி நில்லு, ஏன்னா உனக்கு தான் தெரியும் உங்கள் கடவுளை பற்றி என்ன சொல்கிறாரு இந்த பாஸ்டர் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஓரமாக நின்னேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணார், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி வெயிட் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி கடைசியில் முடிஞ்சுது. சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறமேட்டு நான் போய் கேட்டேன், பாஸ்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிறாங்க அப்படியா? சரின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போங்க, நான் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னாரு. என்ன சொன்னார், நீங்கள் போங்க, சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் நாங்கள் வாங்கிச்சிட்டேன். அவருடைய பெயர் தேவ அன்பு. பேர் என்னது? தேவ அன்பு. இன்றைக்கி நான் மறக்க முடியல. சரி, நாங்கள் வாங்கி வச்சுட்டு நான் 6 மணிக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ண சொல்கிறாரு, பாஸ்டர் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன் டிரைவிங்கில், அப்புறமேட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. சரி, ஓகே. ஒரு நாள் கடந்தது. 2வது நாள் ஃபோன் பண்ணோம். 2வது நாளும் கடந்தது. 3வது நாளும் கடந்தது. சரி, எங்கள் மாமி கேட்டாங்க, என்னப்பா என்ன சொன்னார். நான் சொன்னேன், மாமி தயவு செய்து கம்முன்னு வாயை மூடிட்டு கம்முன்னு இரு,
இங்கே எங்கன்னா தான் நானே சும்மா ஒரு விசுவாசமாக சொல்கிறேன். அப்போ ரசிக்கப்பட்ட புதுசில் கொஞ்சம் ஆவியில் சொல்கிறேன், இங்கே எங்கன்னா தான் சுற்றின்னு கிடப்பான், எங்கே போனாலும் ஓடி வந்துடுவான், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி என் மாமிட்டு சொல்கிறான். இல்லை அவர் என்ன சொல்கிறாரு பாரு வெங்கடேஷ் அப்படின்னாங்க. நான் இது அவர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டு இருக்குது, நீமான்னு கம்மின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குள்ளே ஒரு வார்த்தை கொடுத்தேன் நான். ஏன்னா வந்துடுவோம் மாமி, கவலைப்படாத, முடிஞ்சு போனோன்னா இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமையா, சனி ஞாயிறு, ஏன்னா போன வாரம் நாங்கள் போனோம், இது வரைக்கும் அந்த பாஸ் 3-4 நாளாக எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி வெள்ளி சனி ஞாயிறு எப்படியா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையான ஓடிக்கடி வந்துடுவான், இப்போ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி விட்டுட்டோம். அப்புறம் அந்த பாஸு நானும் கேட்டு வெறுப்பாகி போச்சு, விட்டுட்டேன். நான் என்ன பண்ணுறது, இப்படி சொல்லிட்டார் அவர், சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே எங்கே எம்ஜிஆர் நகர்லேருந்து மார்க்கெட்டில் அவன் ஃப்ரெண்டு கூட இருந்தானோ. அப்புறம் கடைசியில் அங்கேருந்து தான் என்ன பண்ணுறான், யாரையோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணாங்க, உன் பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே பிடிச்சி பேசி அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தான். காரணம் என்னென்னா, நிறைய பேர் இது போல் வஞ்சிக்கிறார்கள். பாவம் எங்கள் இந்த கடவுளை அறியாத ஜனங்கள் இந்த குறி சொல்கிற போல் அங்கங்கே போய் கேட்டுட்டு கடவுள், ஏன்னா நம்ம கடவுளை நம்புகிறாங்க அவங்க, ஆனால் இங்கே ஒரு ஏமாற்றம் அடைகிறார்கள். இது போல் நிறைய கள்ளத்திற்கு தரிசிகள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதனால் நீங்கள் ஐடென்டிட்டி என்ன பண்ணணும், அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதில் தான் பெரிய சிக்கல். எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். அவர் பைபிள் படிப்பார், ஜெபிப்பார், எல்லாம் பேசுகிறதெல்லாம் ஓகே, எப்படி கண்டுபிடிப்பீங்க? மத்தேயு 3:8 வாசிங்க. இல்லை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்போ மனம் திரும்புதல் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான ஒரு ஊழியக்காரன், உண்மையான ஏற்ற கனி. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்ன கனி இருக்குது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த மேட்சிங் ஃப்ரூட் என்ன கனி? அதுதான் கலாத்திரி எழுதுறாரு. அப்போஸ்தலனான பவுல் திருச்சபைக்கு, கலாத்திரி திருச்சபைக்கு 5ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன கனி? நிச்சயம் அடக்கம், இது எல்லாம் இருக்குது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. சரி ஓகே. இப்போ உடனே ஒரு தீர்க்க தரிசி நம்ம ஐடென்டி பண்ண முடியாது. என்னன்னா ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துலவங்க தெரிஞ்சால் தான் அவரை பற்றி கேட்டால் தான் சொல்லுவாங்க, இவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா வல்லவரா மகானா அப்படின்றது அப்போ தான் தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் சரி, என்ன கூட வந்து நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் ஈஸியாக சொல்லிவிடும். புரியுதுங்களா? எதிரி வீட்டுக்காரன் கேட்டால் ஈஸியாக சொல்லிவிடுவான். நம்ம அங்கே போனால் தான் அவர் யாருன்னு தெரிய முடியும். இங்கே பேசுகிறதுனால யாரும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆமாம் எல்லாமே வெள்ளை சொல்லுவாங்களே, ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஓனாய் போல் வஞ்சிப்பார்கள். அப்போ திருச்சபையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம்னா, ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த திருச்சபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, போய் தலையை காமிச்சிடாதீங்க. ஆமாம், அது வாழ்க்கையில் என்றைக்கு வந்து டேஞ்சரானது அது. புரியுதுங்களா? நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். சரி ஓகே. இது வந்து நம்ம பார்த்தோம் கடைசியாக பர்போஸ்ன்றது பார்த்தோம். அப்போ தீர்க்க தரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், 5 விதமான ஊழியங்கள் தேவன் எங்கே கொடுக்குறாரு, திருச்சபைக்கு கொடுக்குறாரு என்பதை போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சரித்திரம், ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம், இந்த சர்ச்சுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சிச்சிங்களா? சர்ச் என்னன்னா, ஆமாம், இது யாரு? நீங்கள், நாங்கள். இது யாரு? கிரைஸ்ட். யாரு? வலது புறத்திலும் யாரு? கிரைஸ்ட். இடது புறத்திலும் கிரைஸ்ட். ரெண்டுக்கு மத்தியில் யார் இருக்கிறான்? நம்ம தான் இருக்கோம். ஆண்டவர் அதான் சொன்னார். என்ன சொன்னார்? உன்னை ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இப்படி சேர்த்து படிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். சபைக்கு வராதவங்களுக்கு எப்படி இருக்கும், சபைக்கு வராத ஜனங்க எப்படி இருக்கும். இது எப்படி சேர்த்து படிச்சு பாருங்க. சே ஏன் சபைக்கு வர்றதே இல்லையா? எப்படி இருக்கு? இதில் 2 அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஒன்று, சபைக்கு நல்லா வர்றவங்க சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், என் பக்கம் யார் இருக்கிறாரு, வலது புறத்திலும் கிரைஸ்ட்டு, இடது புறத்திலும் கிரைஸ்ட். சபைக்கு வராத ஜனங்க, ஏன் சர்ச்சுக்கு வர்றதே கிடையாதா, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, ஓகே. வரலாறு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் ஆழத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஆழமாக போகலாம். ஹிஸ்ட்ரி, 3rd பாயிண்ட், வரலாறு. வரலாற்று பார்வையில் திருச்சபைகள் 2 திருச்சபைகள். ஒன்று பழைய ஏற்பாட்டு திருச்சபைகள். எழுதிங்க, நான் எழுதி போடலை, எழுதிங்க. ஏன்னா எழுதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நேரம் ஆகிடும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கி கொடுக்குறோம். வரலாற்று பார்வையில் திருச்சபை 1 பழைய ஏற்பாட்டு திருச்சபை. பழைய ஏற்பாட்டு திருச்சபை ஷார்ட்டாக எழுதிக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு திருச்சபை. 2வது புதிய ஏற்பாட்டு திருச்சபை. பழைய ஏற்பாட்டு திருச்சபை, புதிய ஏற்பாட்டு திருச்சபை. இந்த பழைய ஏற்பாடு 4000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகளுடைய வரலாறு. பழைய ஏற்பாட்டு திருச்சபை 4000 ஆண்டுகள். பழைய ஏற்பாடு மொத்தமாக சேர்த்து 4000 ஆண்டுகளுடைய வரலாற்று சம்பவங்கள் பழைய ஏற்பாடு. இது எபிரேய வார்த்தையிலே மிக்ராய் ஹோடேஸ். மிக்ராய் கோடேஸ்ன்னு சொல்லுவாங்க. வரலாற்று இது எபிரேயர் மொழியிலே பழைய ஏற்பாட்டு திருச்சபை மிக்ராய் கோடேஸ்ன்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாடு எக்லீசியா, எக்லீசியான்னு சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில். சரி, இந்த பழைய ஏற்பாட்டு பார்வையில் பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்த திருச்சபைகளுடைய பெயர் என்னன்னா ஆதாம் சர்ச். எழுதிங்க, ஆதாம் சர்ச். பழைய ஏற்பாட்டு பார்வையிலே ஆதாம், நான் எழுதி போடலை, ஆதாம் எழுதிங்க, ஆதாம் சர்ச். 2வது எக்லீசியா, ஆமாம், எக்லீசியா, எக்லீசியான்னு எழுதிங்க. பழைய ஏற்பாட்டு திருச்சபையில் ஆரம்பத்தில் என்னென்ன சபைன்னா ஆதாம் சர்ச்சு, நோவா ஆர்க் சொல்கிற நோவா சர்ச்சு, ஆபிரகாம், மோசே, தாவீது. ஆதாம், நோவா, ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் வராங்களா 12 கோத்திரங்கள் வராங்க. இதெல்லாம் சபைகள் தான், இல்லை கூடலாம் சபைகள் தான். அடுத்தது மோசே சமஸ்த மோசே சர்ச்சு. அடுத்தது டேவிட், யார்? தாவீதுடைய சர்ச்சு. ஆமாம், தாவீது. ஆரம்பத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த 5 விதமான சபைகள் தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆதாமு, நோவா, அப்புறம் ஆபிரகாம், மோசே, தாவீது. இந்த பழைய ஏற்பாட்டில் இதுதான் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு ரிலே போல் வந்துட்டு இருக்குது இந்த சபைகள். புரியல, சொல்லுங்கம்மா. சபை என்பது யார்? நம்ம தான் சபை. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் ஆதாம். 2வது அவங்களுடைய ஜெனரேஷன் வராங்களே, ஆதாமுடைய ஜெனரேஷன் கூடுகை, ஆதாமுடைய ஒரு காலகட்டங்கள். அடுத்தது நோவாவுடைய ஒரு காலகட்டங்கள். அடுத்தது ஆபிரகாம். ஆமாம், அதுதான். அடுத்தது மோசே, அப்புறம் தாவீது. இப்படி தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. பழைய ஏற்பாட்டு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறது. சரி,
இப்போ இந்த பழைய ஏற்பாட்டு திருச்சபைகள் அப்படியே முடியல, இது கண்டினியூஸ் ஆகுது. ஒரு ரிலே போல் இந்த கோகோ விளையாட்டெல்லாம் விளையாடுவீங்க பார்த்தீங்களா, அப்படியே ஒருத்தர் தள்ளி விடுவீங்க பாருங்கள். அதுபோல் இந்த பழைய ஏற்பாட்டு திருச்சபைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? தொடர்ந்து தாவீது மட்டும் முடியல, சாலமோன் கட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே பில்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டில் கட்டிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டில் கூடுகை நம்ம தான், பில்டிங் முக்கியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் முக்கியம். புரியுதுங்களா? அதனால புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டில் பில்டிங் தான் ரொம்ப முக்கியம். சாலமோனுடைய தேவாலயம் சொல்லில கடவுள் எங்கே இறங்கி வர்றாரு? சாலமோனுடைய தெய்வ ஆலயத்தில் இறங்கி வராரு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் தேவன் இறங்கி வருவாரா பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. யார் 24 மணி நேரம் 24 ஹவர்ஸும் கூப்பிடலாம், யார் வேணாலும் கூப்பிடலாம், அவர் வருவார். புரியுதுங்களா? இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது. கடவுள் ஒரு டிமாண்டை வைக்கிறதே கிடையாது. 24 மணி நேரம் நீங்கள் கடவுள் கூப்பிடலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த பழைய ஏற்பாட்டு திருச்சபை ரொம்ப முக்கியமானது. இந்த திருச்சபையில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், எழுதிங்க. இந்த திருச்சபை வரலாறு குறித்து பழைய ஏற்பாடு எழுதிட்டிங்களா? அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. நாளடைவில் அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே சபை பிரிவுகள், புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே சபை பிரிவுகள் 1 சபை பிரிவுகள், 2 உபதேசங்கள், சாத்தானின் சபை. சாத்தானின் சபைலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாராவது? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? 1 2 3 4 5. நீங்களும் கேள்விப்படவே இல்லை? சாத்தான் சபை இருக்குது. ஆமாம், சாத்தான் சபை இருக்குது. அவனும் ஒரு பக்கம் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுறான்? இதே மக்கள் வச்சு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறான். தேவனுக்கு விரோதம் என்ன பண்ணுறான்? அவனும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். பிசாசு என்ன பண்ணுறான்? செயல்பட்டு இருக்கான். புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் உலகத்தில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சொன்னோம்னா சென்னையில் நிறைய சாத்தான் சபைகள் நிறைய இருக்கிறது. மவுண்ட் ரோட்லலாம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன் பிரிஞ்சுன்னு நான் சொல்கிறேன், அதுதான் இந்த பாடம். எப்படி இந்த சபைகளெல்லாம் பிரிஞ்சு நிறைய செதறி போனது, உபதேசங்கள் எப்படி செதறி போனதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்காக தான் இந்த திருச்சபைன்றது எடுக்கிறேன் நான். சரி, ஓகே. இந்த திருச்சபை வரலாற்று நம்ம தெரிந்து கொண்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சபை பிரிவுகள் உபதேசங்கள் எப்படி உள்ளே வந்ததுன்னு தெரியும். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டாது, 21ஆம் நூற்றாண்டா, 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள சபைகள் பிரிவுகள் ஏன் பிரிஞ்சு இன்றைக்கி நிறைய கிடையாது. ஒருத்தன் பெந்தகோஸ்ன்றான், ஒருத்தன் சிபிஎம்ன்றான், ஒருத்தன் லுத்ரன்றான், இப்படி சிஎஸ்சின்றான், ரோமன் கதி, இதெல்லாம் நிறைய திருச்சபைகள் இன்றைக்கி பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. காரணம் உபதேசங்களால் பிரிந்திருக்கிறது. திருச்சபைகள் எல்லாமே எப்படி உபதேசங்களால் பிரிஞ்சிருக்கிறது. இதுதான் நம்ம கொஞ்சம் முக்கியமாக பார்க்க போகிறோம் நம்ம. சரி, இந்த சபை பிரிவுகள் எழுதிங்க. ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், எழுதிங்க. சபை பிரிவுகள். ஆமாம், சபை பிரிவுகள். 1வது பாயிண்ட், சபை பிரிவுகள். இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்கிறது. ஆனால் அதில் இன்றைக்கி நிறைய சபைகள் உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி என்ன காலன்றாங்க? பெந்தகோஸ் காலம். என்ன காலம்? பெந்தகோஸ் காலம். இன்றைக்கி பெந்தகோஸ் சபைகள் தான் உலகத்தில் அதிகமாக நிறைய பரவி கிடைக்கிறது. பெந்தகோஸ் சபைகள் தான். புரியுதுங்களா? ஆமாம். சரி, 1 எழுதிங்க. 1 பெந்தகோஸு சபை பிரிவுகளில் 1 பெந்தகோஸு, 2வது ஆங்கிலிக்கன் சர்ச்சு, 3வது லுத்ரன் சர்ச்சு, 4வது பேப்டிஸ்ட், 2வது ஆங்கிலிக்கன் சர்ச்சு, லுத்ரன் சர்ச்சு, அடுத்தது பேப்டிஸ்ட் சர்ச்சு. ஆமாம், பேப்டிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, பேப்டிஸ்ட். ப்ராக்டிக்ஸ் கிடையாது. ஆமாம்மா, லுத்ரன் சர்ச்சு, அடுத்தது ரோமன் கேத்தலிக். இந்த 100 ஆண்டுகளில்
ஆ நிறைய இருக்குது. நான் முக்கியமான ஹைலைட் மட்டும் கொடுக்குறேன். ஏகப்பட்ட பிரிவு இருக்குது, உங்களால் எழுத முடியாது, என்னால் சொல்ல முடியாது. 4வதுமா லுத்தரன் சர்ச்சுமா. பேப்டிஸ்ட் எழுதிட்டிங்களா? அடுத்தது லாஸ்ட்டில் ரோமன் கேத்தலிக். ஏன்னா ரோமன் கேத்தலிக்லேருந்து தான் ஆங்கிலிக்கன் சர்ச்சு வந்தது. நான் சொல்கிறேன், அந்த சபை பிரிவுலாம் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த 100 ஆண்டுகளில் தான் பெந்தகோஸ்து சபைனாச்சு ரொம்ப அதிகமாக வளர்ந்தது. மீதி சபைகள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்லப்போனால் லுத்தரன் சர்ச் அப்படி தான் இருக்குது. பேப்டிஸ்ட், ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு ஒரு உபதேசங்கள் இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட் சொன்ன உபதேசங்கள். ஒவ்வொரு சபைகள் என்ன பண்ணுவாங்க? உபதேசங்கள். இப்போ பேப்டிஸ்ட் சர்ச்சில் போனோன்னா உபதேசம் பண்ணுவாங்க, ஞானம் ஸ்நானம் தான் எடுக்கணும், அப்போ தான் நீ பரலோகம் போவ, இல்லைன்னா போகவே மாட்டேன் அப்படின்வாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் நீ திடீர்னு ஒரு பிரசங்கம் பண்ணலாம். அது எப்படி? கல்லாம் ஒருத்தன் தானே, அவன் ஞான ஸ்நானமாக எடுத்தான், அவன் எப்படி டைரெக்டாக கடவுள்கிட்ட போனான்? இப்படியெல்லாம் நிறைய உபதேசங்கள் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? அப்போ சபை பிரிவுகளில் அதே போல் பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக் எடுத்துங்க. இங்கே என்னன்னு சொல்லுவாங்க? இங்கே வந்து சிலை வழிபாடுகள், எல்லா சீஷர்களை, ஆமாம் சீஷர்களெல்லாம் வணங்குவாங்க. ரோமன் கேத்தலிக் சீஷர்களை வணங்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சின்னப்பர், சூசியப்பர், அருளப்பர் எல்லாம் அப்புறம் தான் வச்சுக்கிறாங்க. அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க? ஆமாம் எல்லாமே. ஏன்னா அங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்ல போனால் உபதேசத்தில் போக மாட்டாங்க. எதில் போக மாட்டாங்க? உபதேசத்தில் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டோன்னா சத்தியத்தில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அவங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாது? அவங்க பைபிள் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா ரோமன் கத்திரிக்கையில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுக்குவாங்க. 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம். அது பாதிரியார் மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க மாத்திரம் தான் படித்து சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பைபிள் அதில் தான் நிறைய இப்போ இது ரோமன் கத்திரியில் பைபிளை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ரொம்ப பக்தி உள்ளவர்கள் எடுத்துகிட்டு போவாங்க, நல்ல புத்தி உள்ளவர்கள் எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டாங்க புத்தியில். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு ஒரு உபதேசங்கள் இருக்கிறது. இன்னொரு இது போனால் ஜெபமாலை போட்டுன்னு தான் போகிறாங்க. சில பேர் கையில் பிடிச்சினே எதை கவுண்ட் பண்ணி பைத்தியம் போல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே போவாங்க. அவங்க என்ன பண்ணுறது? அவங்க அதுக்குள்ளே பைத்தியம், வேறு பைத்தியம் நினச்சிக்காதீங்க. ஜெபமாலில் பைத்தியம். அவங்க அப்படியே மணியை என்ன பண்ணுவாங்க? அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டே போவாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில் உபதேசங்கள் மாறி மாறி வந்தது. இந்த பெந்தகோஸ்து திருச்சபையில் திருத்துவ தேவன், அதாவது ட்ரினிட்டி சொல்லப்போனால் பிதா, குமரன், பரிசுத்த ஆவி, இதுதான் வந்து பெந்தகோஸ்டில் பிரபலமாக வந்தது. நீ திருத்துவ தேவன் பெந்தகோஸ்டில் போய் பிதாவும் கிடையாது, குமாரனும் கிடையாது, ஆவியானவர் மட்டும் இருக்கிறாரு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. 3 நிறைந்தது தான் பெந்தகோஸ்து சபைன்னு சொல்லுவாங்க. இது போல் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு திருச்சபைகளில் உபதேசங்கள் மாறி 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 வந்தது. அதுக்கு தான் பாருங்கள், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பரிசேயன், சதுசேயரெல்லாம் படிக்கிறீங்களா? ஒருத்தன் வந்து ஆவியை என்ன பண்ண மாட்டான்? ஆவியானவரை ஏற்றே கொள்ள மாட்டான், ஆவி கிடையாதுன்னு சொல்லுவான். பரிசேயன், சதுசேயன் ஒரு வித்தியாசம். அவங்க மூலிமா தான் உபதேசங்கள் மாறி வந்தது. பரிசேயர், சதுசேயர் இவங்க எப்படி வந்தாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பரிசேயர், சதுசேயர்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் இன்டர் டெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. என்ன டெஸ்ட்மெண்ட்? ஓல்டு டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு இடையில் இன்டர் டெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. இடைக்காலம், அது அமைதி, சைலண்ட் பீரியடுன்னு சொல்லுவாங்க. 400 ஆண்டுகள் அமைதி காலத்தில் தான் நடந்தது தான். யாரும் இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர் இவெல்லாம் உள்ளே இருக்கிறானுங்க. உள்ளே இருந்து தான் வந்து உபதேசத்தில் கொல்லப்படி பண்ணிட்டு வரோம். அப்புறம் அதுக்கான தான் நியூ டெஸ்ட்மெண்ட். இயேசு கிறிஸ்து வராரு, பிறக்கிறாரு, இதுலேருந்து தான் என்ன ஆகுது? நியூ டெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக வளர்ந்து வருகிறது. சரி, ஓகே. அப்போ அந்த சபை பிரிவுகள், அப்போ நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் முக்கியமாக தான் ஒரு 4 பிரிவு நான் உங்களுக்கு சொன்னோம். சரி, சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் சபை எழுதிங்க. கிறிஸ்துவின் சபை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டுக்கிறீங்க? கிறிஸ்துவின் சபை, ஒன்லி ஜீசஸ் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அவங்களுக்கு பிதாவே கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாது, ஒன்லி ஜீசஸ் கேள்விப்பட்டுக்கலாம். இயேசு ஒருவர் தான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா?
இதெல்லாம் பார்க்கணும். நான் இதெல்லாம் போய் ஆய்வு எடுத்தேன். நான் படிக்கும்போது, நான் ஒரு இது போல் சரித்திரம் படிக்கும்போது எல்லா சபைக்கும் போயிட்டு வந்தோம். யெகோவா சர்ச்சுக்கு போனோம், ஒன்லி ஜீசஸ் சர்ச்சுக்கு எப்படி ஆராதிக்கிறாங்க, என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். என்னை போனால் புதுசாக பார்ப்பாங்க, என்ன தம்பி எங்கேருந்து தம்பி வர, தொடர்ந்து வந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரி வர, ஏன்னா நம்மளுக்கு தேவை நோட்ஸ் ரிப்போர்ட் எடுத்துக்காக போவோம். எல்லா சபைகளும் போய் உட்காரோம், போய் ஆய்வு எடுப்பேன் நான். அப்போ ஒன்லி ஜீசஸில் பார்க்கும்போது பாரு, அங்கே மியூசிக்கை வச்சுக்க மாட்டாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சு பாட்டே பாட மாட்டாங்க. அவங்க ஒன்லி கையை தட்டி மட்டும் தான் பாட்டு பாடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு ஒன்லி ஜீசஸில்? ஆமாம், ஒன்லி ஜீசஸ் சர்ச்சு பேர் ஒன்லி ஜீசஸ். இதெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் சொல்லி கொடுக்குறது திருச்சபை என்ற வரலாறுல. அங்கே போய் அங்கே மியூசிக்கெல்லாம் இருக்காது, கையை தட்டி தான் பாடணும். கைத்தால எக்கால சத்தத்தோட கையை தான் தட்டுன்னு வச்சு எந்த விதமான மியூசிக்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒன்லி ஜீசஸ், ஒன்லி இயேசு தான் கடவுள், வேறு யாரும் கிடையாது. இதே நீங்கள் யெகோவா கிட்ட போனீங்கன்னா, யெகோவா சர்ச்சுக்கு போனீங்கன்னா, அங்கே சொல்லுவாங்க பிதா ஒருவர் தான் கடவுள், இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நபி. எப்படி இஸ்லாமில் சொல்கிறோம் இல்லையா, இயேசு ஒரு நபின்னு சொல்லலையா, அதே போல் யெகோவா சர்ச்சில் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நிறையா அந்த கூட்டம் வந்து நிறைய பஸ் ஸ்டாண்டில் கொடுப்பாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. யெகோவா சர்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒன்று உட்கார வச்சு பேசிடுவாங்க. அவங்க எங்கேருந்து வர அப்புறம் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க. இதெல்லாம் உலகத்தில் செதறி கிடக்குது உபதேசங்கள். இந்த 66 புத்தகங்கள் இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் என்ன ஆகுது, உலகத்தில் செதறி கிடைக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாராவது கூட்ட போயிடுவீங்களா? எங்கள் சர்ச்சுக்கு வாங்கலாம் அப்படின்னு கூட்ட போயிடுவீங்களா? போவோம். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சப்போஸ் போகிறீங்க, ஒரு அன்பு நிமித்தமாக போகிறீங்க, தெரிஞ்சுங்க போகிறீங்க, அங்கே என்ன நடக்குதுன்றது தான் மெயினாக பார்க்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் அங்கேயே போய் என்ன பண்ணிடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ஆகிடக்கூடாது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, பில்டிங்கை பார்த்துட்டு கவுந்துடாதீங்க. என்ன பண்ணாதீங்க, பில்டிங்கை பார்த்து ஏசியை பார்த்து கவுந்துடாதீங்க. ஐயோ வேணாம், வில்லிவாக்கம் உலக ரட்சகரா, இதை விட அங்கே ஏசி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போய் என்ன உங்கள் மைண்டில் கொஞ்சம் கூட வரக்கூடாது. அதனால புரிஞ்சுக்குங்க, கடவுள் உங்களுக்காக எங்கே கொடுக்குறாரு அங்கே தான் என்ன பண்ண நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கண்டபடியால் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. சரி, இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் கிபி 431 எழுதிங்க. இந்த கிறிஸ்துவின் திருச்சபை, அதாவது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் திருச்சபைகள் கிபி 431 451 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சபைகள் பிரிந்து கிடந்தது. 431 451 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சபைகள் பிரிந்து கிடக்கிறது. சபைகள் பிரிந்து கிடக்கிறது. கிறிஸ்துவின் திருச்சபையின் மேலே போட்டுருங்க, ஆன்லைன் போட்டுட்டு கிபி 431 451 வரைக்கும் இந்த இந்த காலகட்டங்கள், இந்த ஆண்டுகளுடைய காலகட்டங்களில் தான் சபைகளெல்லாம் பிரிஞ்சு கிடக்குது. என்ன கிடக்குது, பிரிந்து செதறி போய் கிடக்குது. அதான் ரோமன் கத்தோலிக்க சபைகள், கிழக்கிந்திய மரபு சபைகள், இதெல்லாம் வந்து என்னாவது பிரிந்து கிடக்கிறது. போட்டிங்களா? இந்த ரோமன் கத்தோலிக்கிலிருந்து தான் ஆங்கிலிக்கன் திருச்சபை உருவானது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஏதிங்க, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஆங்கிலிக்கன் திருச்சபை வந்தது. இங்கே பாருங்கள், ஆர்சி ரோமன் கத்தோலிக் ஷார்ட்டாக போடுறோம். இதுலேருந்து தான் எது வந்தது, ஆங்கிலிக்கன். ஆங்கிலிக்கன் திருச்சபை வந்தது. ரெண்டாவது மார்ட்டின் லூத்தர், இவருடைய திருச்சபையும் ரோமன் கத்தோலிக்கிலிருந்து தான் வந்தது. மார்ட்டின் லூத்தர், ஆமாம், அவர் தான் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் சபைக்கு. ஏன்னா அதுக்கு முன்னே மார்ட்டின் லூத்தர் வந்து ரோமன் கத்தோலிக் தான் இருந்தார், பாதிரியார் கூட இருந்தார். உபதேசங்கள் கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. உபதேசங்கள்லாம் ஆயிடுச்சு கருத்து வேறுபாடு. என்ன உபதேசங்கள் கருத்து வேறுபாடு ஆயிடுச்சுன்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் ரோமன் கத்தோலிக்கில் போனால் பாவம் சொல்கிறதுக்கு என்ன வேணும், பாவ சங்கீதன தொட்டின்னு ஒன்று இருக்கும். சாமியார் ஒரு பக்கம் உட்காந்து இருப்பார், ஒரு இது போல் இருக்கும். என்ன இருக்கும், ஆமாம், உட்காந்து முட்டி போட்டு
பாவ மன்னிப்பு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வர்ற ஜனங்கள்லாம் போய் பாவத்தை சொல்லிட்டுன்னு அவர் என்ன கேட்பார், இனிமேட்டு அப்படிலாம் செய்யாத, அப்படியெல்லாம் பண்ணாத. நீங்களாம் சிரிக்கிறது பார்த்தா அதுலேருந்து வந்துக்கிறீங்களான்னு தெரியல, சந்தேகமாக இருக்குது. நான் அதில் இருந்தேன், நான் சொல்கிறோம். நானும் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தேன். நான் படிக்கும் போதெல்லாம் +2 வரைக்கும் அதில் தான் இருந்தேன். எனக்கும் கருத்து வேறுபாடாகி தான் நானும் வெளியில் வந்துட்டேன். நான் வாரம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆமாம் போய் பாவம் செய்யணும் சாமி, திருடணும் போய் சொன்னோம் சாமி, எது சொன்னோம். அவர் சொல்லுவார், இனிமேட்டு அதெல்லாம் செய்யாத, கத்தர் கற்பித ஜபம் 3 மங்கள வார்த்தை ஜபம் மட்டும் சொல்லு. நான் போவோம் பரமண்டில் இருக்கிற எங்களுக்கு பிதாவை சொல்லிவிட்டு அருள் இருந்த மரிய வழக்கு கத்தர் மொழி கடன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு 3 தடவை சொல்லிவிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், போய் உக்காந்திக்குவோம். இதுதான் எங்கே நடக்குது, ரோமன் கத்தில் நடக்குது. அப்போ இதில் தான் மார்ட்டின் லூத்தர் பார்க்குறாரு, என்ன இது சிஸ்டமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மனுஷன் போயிட்டு சாமியார்கிட்ட சொல்லி இவர் போய் கடவுள்கிட்ட போய் சொல்லி இது எப்படி சாத்தியமாகும், பைபிள் எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் வேதத்தை ரொம்ப அலசி பார்க்க ஆரம்பித்தார். அப்புறம் அவருக்குள்ளே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாச்சு, இனிமேல் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு பாருங்கள், பைபிள் பல முறை படிச்சிருக்கிறார். படித்து கட்சியில் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் தான் அவர் மனசு ஒரு டார்ச் லைட்டு போல் ஒரு வசனத்தை அடிச்சுது. வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 1ஆவது வசனம் வாசிங்க. பாருங்க, இவ்விதமாக எவ்விதமாக இவ்விதன்னு வரும்போது மேலே சில காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. இவ்விதமாக போதும். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. நிறைய டைம் இந்த வேதத்தை படித்து கடைசியில் என்ன ஆகிட்டாரு, இப்போ அவர்களுக்குள்ள உபதேசம் கருத்து வேறுபாடாயிடுச்சு. ரோமன் கத்தோலிக்கில் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்களே, போய் பாவத்தை சொல்லின்னு பாவ சங்கீதனை தோட்டி. இன்னும் போனால் ஞானஸ்தானம்லாம் எப்படி கொடுப்பாங்க, தெளிப்பு ஞானஸ்தானம் குழந்தையில கொடுப்பாங்க. ஆமாம், குழந்தையில எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு போய் குழந்தையில போயிட்டு என்ன பண்ணாங்க, காமிச்சு உடனே அந்த பாஸ் வந்தார், தீர்த்த தண்ணி அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டார், சிலவு போட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டார், குழந்தை ஞானஸ்தானம். ஆனால் இதுதான் மார்ட்டின் லூத்தரில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாச்சு. கடவுள் இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த வசனம் தான் அவர் மனசில் என்ன ஆயிடுச்சு, அவர் இருந்த அந்த இருள் பிரைட்னஸ் கொடுத்தது அவருக்கு. அப்போ விசுவாசத்தினாலே மனுஷனா வரானா, நீதிமான் ஆவறான். பாருங்க, அப்போ விசுவாசத்தினால தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், நீதிமான் ஆவறான். அப்போ இவன் போய் அடிக்கடிக்க வாரமாக இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறான், சொன்னதே சொல்லிட்டே இருக்கிறான். நானும் சொன்னதை தான் சொல்லிட்டு கிடக்கிறேன். என்ன சொல்லுவோம், திருடுறோம் போய் சொல்கிறேன், என்ன திருடுறோம், அம்மா ஏதோ ஒரு 2 ரூபா வச்சு தூக்கிறோம், அது சொல்லிடுறோம், போய் சொல்லிக்கிறோம். இதே தான் நான் அந்த சாமியார்கிட்ட சொல்கிறோம். வேறு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்து சொல்கிறதே கிடையாது. இந்த 2 கத்தர்கார ஜபம் மங்கள வார்த்தை ஜபம் தவிர வேறு எதுவும் சொல்ல விட மாட்டார். இதே சொல்லி எனக்கு வெறுப்பாயிடுச்சு. என்னடா இந்த சாமியார் இதே சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணால் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் அவர்கிட்ட போய் சொல்லவே கூடாது. ஏன்னா இவர் சொல்லி போய் கடவுள்கிட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாருன்னு தெரியல. இருந்தாலும் எதுக்கு நான் இனிமேட்டு அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டோம். நாளடைவில் கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் அப்போ தான் அறிவு வருது. நான் இந்த 11th படிக்கும்போது எனக்கு இந்த அறிவு வந்தது. சரி, 2 வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன், போய் சொல்கிறதே கிடையாது. நேராக போய் என்ன பண்ணுறது, அப்போ மட்டும் வாங்கிக்கிறேன், வாரம் போய் வாங்கிக்கிறேன். அப்புறமேட்டு எனக்கு கேள்வி எழுமுனுது. ஏன் எழுமுனுச்சுன்னா, அடிக்கடிக்க போய் நம்ம பாவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோமோ, இந்த சாமியார் போய் கடவுள்கிட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டேன்னா இத்தனை பேருடைய பாவத்தை எப்படி அவர் ஞாபகம் வச்சுருப்பார். இதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள பல கேள்வி எழுமுனுச்சு. இந்த கருத்து உபதேசங்கள் என்னை ரொம்ப தாக்கத்தில் உண்டாச்சு. அந்த தாக்கல் நிமித்தமாக நான் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில் காலேஜ் படித்து முடிச்சுட்டு பைபிள் பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது உலகத்தில், ஏகப்பட்ட கடவுள்ன்றான், என்னண்டா மரியாமன்றான், இறுதி ஆண்டவரான்றான், ஆரோக்கிய மேரின்றான், என்னென்ன பேரெல்லாம் சொல்கிறான், எல்லாம் நிறைய பேர் இருக்குது. இதில் யார் தான் உண்மையான கடவுள்ன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இது படிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகிடுச்சு, 7 வருஷம் ஆகிப்போச்சு. நிறைய ஆய்வுகள் போய் எடுக்க ஆரம்பித்தோம், நிறைய படிக்க ஆரம்பித்தோம். பெரிய சொல்லப்போனால் வேத வல்லுநரோடு போய் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் நான். அப்போ தான் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. இப்போ ரோமன் கத்தோலிக்க அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தால் ஆரம்பத்தில் அவங்களுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே தான் அந்த மக்கள் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும், அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் தான் அந்த ஜனங்கள் அப்படி வழி நடத்தினாங்க. இதுதான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பிஷப்புக்கிட்ட போய் ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ண உடனே அந்த பிஷப்பு இவரை கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாங்க, அடிச்சு காலி பண்ணிடான்ட்டாங்க. இது மேலே விட்டுட்டா நம்ம தேசத்தில் என்ன ஆகிடும், சபைகள் வளராமல் போயிடுன்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணீங்க, சத்தியத்தில் போய் படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்போ அவர் என்ன பண்ணாங்க, கொலை செய்ய நிறைய திட்டங்கள், சதி திட்டங்கள் நடந்தது. அதில் தப்பிச்சு வந்து தான் பைபிளை ப்ராப்பராக எழுதினார். யார் எழுதுனது? மார்ட்டின் லூத்தர் எழுதி, இவர் ஒரு பைபிள் எழுதி வெளியிட ஆரம்பித்தார். அப்போ ஒரு மனுஷன் வந்து அடிக்கடிக்க போய் பாவம் சொல்கிறதுனால என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. இங்கே சொல்லிட்டார், விசுவாசத்தினாலே நீதிமான்கள், நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம விசுவாசம் தான், கடவுளை நம்புகிறோம் நம்ம, புரியுதுங்களா? அப்போ பாவம் பாவம் பாவம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிடுறாங்க, வாரம் வாரம் அப்படியே அமுக்கி வச்சிட மக்கள் ஒரு சொல்லப்போனால் ஒரு வட்டத்துக்குள்ளே, சர்க்கிளுக்குள்ளே வச்சிடுறாங்க. அவன் கடைசி வரைக்கும் பாவியாக தான் மறிக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரல. நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்ற ஒரு வெளிச்சம் யாருக்கு கிடைக்கல? நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. சரி, எத்தனை பேர் நீதிமானாக இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்கிறீங்க எத்தனை பேர் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க? தைரியமாக சொல்லணும். இதில் வந்து ஒரு டரராக இருக்கணும். எப்படி இருக்குன்னா, டரராக 3 கை மட்டும் தான் எலும்பிருக்கு, 4 கை. சரி, ஓகே, கையை தூக்கிட்டீங்க. கையை தூக்காதவங்களுக்கெல்லாம் நான் கையை வணங்கி கேட்குறேன். சரி, ஏன் நீங்களாம் நீதிமான்கள் கிடையாதா? ஏன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேன் பைபிள். அப்புறம் நீங்கள் என்ன வர பாருங்க, இவங்க பாரு, இன்னும் புரியல அவங்களுக்கு. ஆக்கப்பட்டுமா, ஆக்கப்பட போகிறோமா? ஆக்கப்பட்டு விட்டோம். அப்புறம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு? அப்போ நீதிமானுங்க இல்லைன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து பயப்படாதீங்க, தைரியமாக சொல்லணும். கடவுளுடைய சமூகம் சில பேர் சொல்லுவாங்க, இல்லைப்பா சார், நான் கொஞ்சம் தவறாக நடந்துக்கிறேன்ப்பா சார். உள் மனசு கொஞ்சம் பேசும். என்ன பேசும்? தவறாக நடந்துக்கிறேன்ப்பா சார், அடிக்கடி கொஞ்சம் மனசு அப்படியே பொய் சொல்லிட்டுக்கிறேன்ப்பா சார், கொஞ்சம் ஏமாற்றிட்டுக்கிறேன்ப்பா சார், பெற்றவங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறேன்ப்பா சார், இப்படின்னு கொஞ்சம் உள் மனசு உங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்குது. நோ, இது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். அது ஆமாம், இது வந்து கடவுளை விட்டு தூரமாக போயிடுவீங்க நீங்கள். அது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் நீதிமான் சொல்கிறார். புரியுதுங்களா? யார் நீதிமான்? நம்ம தான் நீதிமான். நம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. இப்போ ஆண்டவர் இப்போ பார்ப்பார், இப்போ கையை தூக்குறவங்களுக்கு மட்டும் அவர் அங்கே மார்க் போட்டிருப்பார். இப்போ கையை தூக்காதவங்களுக்கு 0 போடல, வேதனைப்படுவார். என்னடா என் ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு இப்போ இது விசுவாசிக்க சொல்கிறோம், இந்த விசுவாசிக்கிறாங்க, இதுவே என்ன பண்ணலாம், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, இப்போ மீண்டும் நான் சொல்கிறேன், மீண்டும் இல்லை, இப்போ மீண்டும் நான் எப்பவுமே சொல்ல தான் போகிறேன். நீங்கள் மீண்டும் இப்போ நான் கேட்குறேன், யாரெல்லாம் நீதிமானாக இருக்கிறோம் இப்போ சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் புரியாமல் வாழ்ந்துட்டுக்கிறீங்க. கல்பனா இப்போ ஒரு ஆள் மட்டும்தான் கை கேதுங்களுக்கு. கையை தூக்கணும், தயவுசெய்து இப்படி நல்லா தூக்கணும், ஒரு ஸ்டைலாக தூக்கணும். நான் நீதிமான்னா ஒரு ஸ்டைலாக தூக்கணும். இப்படி தூக்குறது, அப்படி தூக்கணும், அப்படி தூக்கணும். இப்போ பரலோகம் மார்க் பண்ணு. நான் பண்ணலைங்க, பரலோகம் மார்க் பண்ணுறேன். ரிஜிஸ்டர்ஸ் உண்மையிலுமே நம்ம ரியல் நீதிமான் தான். நம்ம அந்த உணர்வு எப்போ உனக்குள்ளே வந்ததோ, நல்ல ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறான், நல்ல ஒரு ஃபார்முலா சொல்கிறான் பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் பாவம் செய்திருக்கிறேன், ஏதோ தவறான கிடையாது. நீங்கள் எப்போது நீதிமான் என்கிற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வருதோ, அடுத்த லெவலில் நீங்கள் பாவமே செய்ய மாட்டீங்க. தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமாக செய்ய மாட்டீங்க, 100% செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நீதிமான் என்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்க. வரும்போது உங்களால் பாவம் செய்ய முடியுமா? நான் கேட்குறேன், பாவம் செய்ய முடியுமா? முடியுமா? ஏன் முடியாது? உங்களுடைய லெவல் வேறு. நீங்கள் ஏன்னா உங்களுடைய போர்டு இருக்குது. என்ன போர்டு போட்டுக்கிறீங்க? உங்கள் டேபிள் மேலே என்ன போர்டு போட்டு வச்சுக்கிறீங்க? நீதிமான். அப்போ நீதிமான் போட்டு உக்காருங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்படி போட்டு உக்காந்து பாருங்களா, அந்த போர்டு பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் உங்களால் பாவம் செய்ய முடியுமா? இது சிம்பிள் லாஜிக்குங்க. அது ரொம்ப ஹார்டாலாம் கொடுக்கல வேதம், ரொம்ப சிம்பிளாக வேதம் சொல்ல. அதான் பவுல் அழகாக எழுதுகிறார். ரோமாபுரி திருச்சபைக்கு மக்களுக்கு எழுதுகிற மோசமான ஜனங்க, வணங்கா கழுத்து உள்ள ஜனங்க, அந்த ஜனங்க அடிக்கடிக்கு தேவனை விட்டு என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றத்தில் போகிற ஜனங்க. அப்படியேப்பட்ட ஜனங்களுக்கு தான் அவர் எழுதுகிறார். ஏன்டா முட்டாளு, இன்னும் நீ இப்படி இருக்கிறியே, நீ யார் என்ற லெவல் உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி தான் எழுதுறாரு. 5ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். விசுவாசத்தினாலே நீங்கள் அப்போ ஆண்டவர் எல்லோரும் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? இயேசு எல்லோரும் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள்லாம் நீதிமான் தான். உங்கள் வீட்டில் போய்ட்டு ஒரு போர்டில் எழுதி போட்டுங்க, ஐயாம்னு ஒரு நீதிமான் சொல்லுவாங்க. நான் ஒரு முதலமைச்சர்னு சொல்லி போட்டு, முதலமைச்சருக்கு நேராக ஒரு போர்டு இருக்கும், கலெக்டருக்கு நேராக ஒரு போர்டு இருக்கும், அப்புறம் ஒரு டாக்டருக்கு நேராக என்ன இருக்கான். ஏன் அவங்க போர்டு போடுறாங்க?
அவங்களுடைய பதவிக்கு தகுந்த போல், அவங்க படிப்புக்கு தகுந்த போல், அந்த பதவிகளே பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, படிப்பு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய படிப்பு விட்டுருங்க, உங்களுடைய பதவி ஒன்று இருக்குது, என்ன இருக்குது, நீதிமான் போட்டுருங்க. இங்கே போட்டு உங்கள் படிப்பு கூட போட்டுக்கலாம், ஹோலி பைபிள் கூட போட்டுக்குங்க, என்ன பண்ணுங்க. ஆமாம், அப்போ நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வு இதுதான் மார்ட்டின் லூத்தர் இந்த ரோமன் கத்தோலிக்கு எதிராக என்ன பண்ணார், ஒரு பைபிளை எழுத ஆரம்பித்தார். இப்போ திருச்சபைகளில், பெந்தகோஸ்து திருச்சபைகளில் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்துடுச்சு, விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஓஹோ, இத்தனை வருஷம் என் கண்ணு மறைக்கப்பட்டு இருந்தது, இத்தனை வருஷம் நான் குருடனாக இருந்தேன், நான் பாவியே சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆனால் இப்போ தான் தெரியுது நான் எந்த லெவலில் இருக்கிறேன்னு. வேதம் ரொம்ப தெளிவாக காமிக்குது, நம்மளுடைய இமேஜ் காமிக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ நம்முடைய ப்ளூ பிரிண்ட், நான் ஏற்கனவே சொன்ன ப்ளூ பிரிண்ட் எது, அதுதான் ஒரிஜினல் பிரிண்ட்டு. இப்போ நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் எது, நம்மலாம் நீதிமான்களாக பட்டிருக்கிறோம். ஆமாம், இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்டு நீதிமானம் வந்துட்டோம். நம்ம இதுக்கு மேலே வந்தபோது இன்னும் ஒருத்தவனும் பாவம் செய்ய முடியாது. அப்படி பாவம் செய்ய போனாலும் அந்த மனசு என்ன பண்ணும், மனசு தடுக்கும், சிக்னல் கொடுக்கும், மனசு உறுத்தும், பல கோணங்களை நம்மளை என்ன பண்ணும், அது உள்ளே போகாத அளவுக்கே நம்மளை என்ன பண்ணும், தடைகள் செய்யும். இதுதான் நீதிமானுடைய கேட்டகரி. புரியுதுங்களா? ஆமாம், தயவுசெய்து சொல்கிறோம், இன்னும் பாவின்னு சொல்லி உக்காராதீங்க. புரியுதுங்களா? பாவின்னு சொல்லிட்டு சீட்டில் உட்காரு. நீ ஒரு சீட்டில் உட்காருனா எப்படி உட்காரணும், நாளைக்கு சீட்டில் உட்காருவீங்க, சர்ச்சில் வரும்போது எப்படி வருவீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு சேரியெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா டிப்டாப் சேரில் உட்காரும்போது எப்படி உட்காருவீங்க. தயவுசெய்து எந்த சர்ச்சில் போய் யாருக்கு போகிறீங்களோ சேரில் உட்காரும்போது எப்படி உட்காருன்னு, நான் ஒரு நீதிமான் அப்படி நீ உட்காந்து போகிறான், பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். அல்லேலூயா. பரலோகம் என்ன பண்ண ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா நீங்கள் தான் உண்மையான ஒரு ரியலான ஒரு அனுபவத்தில் வந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா இயேசு சிந்தின அந்த ரத்தத்தை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திருக்கிறீங்க. புரியுதுங்களா? மீதியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைப்பா சார் இன்னும் நான் பாவி தான்ப்பா சார். நோ, கிடையாது, இன்னும் பாவி யாருமே கிடையாது. புரியுதுங்களா? சரி, ஓகே. நான் மழை வருதா? சரி எது கடவுள் ஒரு கிரேட் சான்ஸ் கொடுக்குறான்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களை ரொம்ப நேரம் நான் வாட்டி வதக்கலை. ஒரு கிளாஸு 45 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நான் எவ்வளோ தான் கொட்டினாலுன்னா ஆகும், ஏறாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். சரி, உங்களை கொஞ்சம் நான் சமாளிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான், முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஆமாம், சரி. ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:19. எபேசியர் 2:19 வாசிங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா, நம்ம இதுக்கு முன்னே எப்படி இருந்தான், இப்போ அவர் சொல்கிறார், எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுறாரு அந்த லெட்டர். சொல்லுங்கள். ஆகையால் நீங்கள் இப்போ இருங்க, இனி அந்நியரும். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பரதேசி பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு பரதேசி. எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க, நான் ஒரு மண், நான் ஒரு பரதேசி, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் எதுக்கும் தகாதவ, அனாதைன்னுவாங்க. கிறிஸ்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு அனாதை பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடவுளை ஏற்றுக்கொண்டு என்ன தான் இருக்குது. இங்கே பவுல் அழகாக எழுதுகிறார், எபேசிய திருச்சபைக்கு எழுதுகிறார், இனி நான் அந்நியரும் பரதேசியுமா இராமல், பாருங்க, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தை, ஒரே சிட்டி, ஒரே நகரத்தார், ஒரு குடும்பமாக இருந்து போதும். நம்ம எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ சபை என்பது எது, ஒரு குடும்பம். சபை என்பது குடும்பம். நல்லா புரிஞ்சுங்க. குடும்பம்னு சொன்னால் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும். நாளைக்கு சபைக்கு வருவீங்க, சர்ச்சின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு போகிறோம். ஆமாம், சபை என்பது எது, ஒரு குடும்பம். ஏன் சபைக்கு வர்றான், ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், விசாரிக்கிறோம், ஒருவருக்கு ஒரு புத்தி. எபிரேயர் சொல்லும்போது ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடுவோம். புரியுதுங்களா? இதுதான் சபை, இதுதான் குடும்பம். சபை என்பது எது, ஒரு குடும்பம். பாருங்கள், அந்த 2:19 சொல்கிறார் பவுல், ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நீங்கள் இனி அந்நியரும் இல்லை பரதேசியும் இல்லை. ஆமாம், பல பிரிவுகள் இருந்தாலும், பல பிரிவுகள் உலகத்தில் இருக்குது. என்ன பிரிவுகள் இருக்குது,
மொழி வேறுபாடு இருக்குது, இன வேறுபாடு இருக்குது, கலாச்சார வேறுபாடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே குடும்பமாக இருக்காங்க. நிறைய பேர் மொழி பேசலாம், ஒருத்தங்க தெலுங்கு பேசலாம், ஒருத்தங்க ஹிந்தி பேசலாம், ஒருத்தங்க மலையாளம் பேசலாம், தமிழ் பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம அனைவரும் யார், ஒரே குடும்பம். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அனைவரும் யார், ஒரே குடும்பம். அப்போ நம்ம தனிமையான வாழ்க்கை இருக்கிறோமா, கிடையாது. நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தனிமையான வாழ்க்கையே கிடையாது. உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஆன்ட்டி இருக்கிறாங்க. நம்ம சொல்லலையா, எங்கள் சர்ச்சில் எனக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு குடும்பம். அப்போ அந்த குடும்ப உறவை நினச்சி தான் நம்ம என்ன பண்ணணும், வரணும். சபைக்கு வரும்போது சொன்னேன், எங்கள் அக்கா வரும் சபைக்கு, எங்கள் ஆன்ட்டி வருவாங்க, நான் போய் பார்க்கணும். இந்த ஒரு உணர்வோடு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், தாராளமாக ஒரு வாரம் கூட லீவ் போட மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, லீவே போட மாட்டீங்க. சரி, ஓகே. அப்போ சபை என்பது ஒரு குடும்பமாக இருக்கிற, அது மட்டும் இல்லை, சபை என்பது நம்பிக்கைக்குரிய ஒரு இடம். என்ன இடம் அது, நம்பிக்கை கொடுக்குற ஒரு இடம். இங்கே தான் நமக்கு நம்பிக்கை கிடைக்குது. உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற இடம் இது சபை. ஏன்னா இங்கே தான் தேவ ஆவியானவர் ஊழியக்காரரோடு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு வயத வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்குறார். பல பிரச்சனை நம்ம வந்து உட்காந்து இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற இடம் இது சபை, திருச்சபை. புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு ஒரு வாரம் போகலாம், என்னால் என்ன பண்ண முடியல, இருக்கவே முடியல சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நிச்சயமாக சொல்லுவாங்க. அவங்க தான் உண்மையிலுமே உணர்வுள்ள ஒரு இருதயம். ஐயோ, இந்த வாரம் எனக்கு சபைக்கு போகலே, ஒரு மாதிரியாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் சரியான ஒரு வளர்ச்சி. சில பேர் சொல்லுவாங்க, போ இந்த வாரம் நான் அடுத்த வாரம் நான் போய்க்கணும், இல்லைன்னா அதுக்கு வாரம் போயிட்டோம் இப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சரியான வளர்ச்சி கிடையாது. அந்த ஃபீலிங் உணர்றோம் பார்த்தீங்களா? ஏன்னா ஐயோ இந்த வாரம் போகலையே, என்ன நடந்தது, என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, என்ன ஆராதிச்சாங்க, யார், அந்த உணர்வு வருது பார்த்தீங்களா? அந்த உணர்வு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், சொல்கிறாரு, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், பிரபலமான ஒரு வசனம். யோவான் 14:6. இல்லை, யோவான் 14:6. 1:4-14:6. வர்றான். அப்போ இயேசு தான் யாரு, வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அப்போ நமக்கு வழி யார், அவர் தான். ரூட்டும் அவர் தான். லைஃப் யார், அவர் தான். நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு. புரியுதுங்களா? அவர் இல்லாமல் வேறு யாரும் கிடையாது. அப்போ இவர் நல்ல ஒரு போதகராகவும் இருக்கிறார். இயேசு நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறாரு, நல்ல ஒரு லீடராக இருக்கிறாரு, நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இயேசு நம்மளுக்கு அற்புதமாக கற்றுக் கொடுக்குறாரு. அவர் ஒவ்வொரு வாரம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. இன்னொரு வாசம் கூட சொல்லப்படுகிறது பாருங்கள். யோவான் 13:13 வாசிங்க, கடன்னு வாசிங்க. இயேசு எங்க சொல்கிறாரு, நீ என்ன போதகரன்றீங்க, அப்புறம் ஆண்டவர் கூப்பிடுறீங்களே, அதெல்லாம் சரி, ஓகே, நான் அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறேன்றாரு. ஏசு சொல்கிறாரு, நான் ஒரு போதகர் தான்பா, நான் ஒரு ஆண்டவர், நீங்கள் சொல்கிறது சரிதான்றாரு. அப்போ நமக்கு ஒரு போதகராகவும் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர். அவரே சொல்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன்றாரு. புரியுதுங்களா? இதை போய் என்ன பண்ணுவாங்க சில பேர், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, இயேசு பற்றி அப்படி சொல்லாதீங்க. இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் சொல்கிற போதகர் நான் தான்பா, நானே நல்ல மேய்ப்பன். இயேசு சொல்கிறாரு, தன் நாடுகளுக்காக என்ன பண்ணுறாராம், ஜீவனையே கொடுக்கிறார், தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவம் என்பது நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்துவம் என்பது எது, மதம் கிடையாது. கிறிஸ்துவம் என்பது எது, மார்க்கமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, மதம்னா பிரச்சனை வரும், மார்க்கத்திலையும் பிரச்சனை இருக்குது. புரியுதுங்களா? சொல்லுவாங்க கிறிஸ்தவம், நிறைய பேர் இன்றைக்கி அதான் சொல்லிக்கிறாங்க, கிறிஸ்தவம் மதம் அப்படி. இது கான்ஸ்டன்டைன் நோபல் அவனுடைய இதுவில் தான் கிறிஸ்தவம் உலக மதமாக கொண்டு வந்தான், அதெல்லாம் பின்னாடி எடுக்கிறான். புரியுதுங்களா? அடுத்தது மார்க்கம் சொல்லுவாங்க, மார்க்கம் கிடையாது. கிறிஸ்துவம் என்பது இட் இஸ் லைஃப் ஸ்டைல். கிறிஸ்துவம் என்பது எது, ஒரு வாழ்வியல், வாழ்க்கை தான் எது கிறிஸ்துவம். நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கமும் கிடையாது,
மதமும் கிடையாது. இட் இஸ் லைஃப் ஸ்டைல். இது இயேசு சொல்கிறாரு. இயேசு மதத்தை பற்றியும் போதிக்கலை, மார்க்கத்தை பற்றியும் போதிக்கலை. இயேசு என்ன போதிச்சார்? வாழ்வியல் பற்றி போதிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனசு பற்றி தான் பேசுகிறார் இயேசு. புரியுதுங்களா? மனதை பற்றி தான் பேச, ஒரு வாழ்வை பற்றி தான் பேசுகிறார் இயேசு. அப்போ கிறிஸ்தவம் என்பது மதமும் கிடையாது. எழுதிங்க ஒரு பாயிண்ட். மதமும் கிடையாது, மார்க்கமும் கிடையாது. இட் இஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வாழ்க்கையை மாற்ற சொல்கிறார் ஆண்டவர். இதுக்கு முன்னே எப்படி இருந்தீங்க? அந்நியராக இருந்தீங்க, தூரமாக இருந்தீங்க, ஆண்டவரை அறியாமல் பாவத்தில் சிக்கிட்டு இருந்துட்டீங்க. இப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை மாறும், லைஃப் ஸ்டைல் மாறுது. லைஃப் தான். அதுதான் வாழ்வு தான், வாழ்வியல் தான், ஜீவன். அதான் லைஃப். அது ஏசே சொல்கிறாரு. இப்போ சொன்ன பாயிண்டா? கிறிஸ்தவம் என்பது மதமும் அல்ல, மார்க்கமும் அல்ல, அது ஒரு வாழ்வியல். இதுதான் ஒரிஜினல் வேர்டு. புரியுதுங்களா? இன்றைக்கி மார்க்கமும் சொல்கிறவங்க நிறைய குரூப் இருக்கிறாங்க, மதமும் சொல்கிற உலகத்தில் 2 குரூப் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்வியல் சொல்கிற குரூப்பு ரொம்ப ரேரு. எங்களை போல் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி படித்து ஆய்வு பண்ணி கொடுக்குறவங்க தான் சிலர் மட்டும்தான் சொல்கிறாங்க. இதுக்கு வசனம் தான், இப்போ நான் சொன்ன வசனம் தான். ஏசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். என்ன சத்தியம்? வாழ்வுக்கேதுவான சத்தியங்கள். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணுமா, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகணுமா, அதுக்கேற்ற சத்தியங்கள், உபதேசங்கள் இயேசு தான் கொடுக்குறாரு. அவருடைய உபதேசங்கள் பயங்கரமாக இருக்கும். நல்ல உபதேசங்கள். இயேசுடைய உபதேசங்கள் நிறைய உபதேசங்கள். ஒருத்தன் கன்னத்தில் அடித்தா என்ன பண்ணாத, அடிக்காதுன்னாரு. ஒருத்தன் உனக்கு ஏன்னா தீங்கு செய்தவனை ஜெபம் பண்ணுன்றாரு, துன்படுத்த வேணான்னு சொல்கிறாரு. நான் தீமை எதனால் வெளினா நன்மை. இதுதான் வாழ்வியல் நோக்கினது. வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு இயேசு. புரியுதா நான் சொல்கிறது? இது மதம் சொல்லிக் கொடுக்கல. மதம் வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கும், மார்க்கம் வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கும். இயேசு சொல்கிறது எல்லாமே வாழ்வியல் தான். நீ நல்லா இருக்குன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை கூட சொல்கிறார் பாரு. யோசுவாவுக்கு சொல்கிறாரு, மோசே கூட இருந்தது போல நான் உன்னோட கூட. இது வாழ்வியல். இது ஒரு குடும்ப உறவுகள். புரியுதா? திருச்சபை என்பது ஒரு குடும்பம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதே போல தான் தேவன் ஒரு குடும்ப உறவு போல அமைக்கிறார் ஆண்டவர். மதமும் கிடையாது, மார்க்கமும் கிடையாது. இது ஒரு குடும்ப உறவுகள் திருச்சபை என்பது. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மதம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க. ஆமாம், மதத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. மதத்துக்கு என்னது? அடிக்கடிக்கு கலைஞர் சொல்லுவார், மதம் என்றாலே ஆணவம். மதம் என்றாலே ஆணவம். இது அரசியல்வாதிங்க வச்சானுங்க. அரசியல் நோக்கத்திற்காக மதம் வச்சான். புரியுதுங்களா? இதெல்லாம் மார்க்கம், இதெல்லாம் அரசியல் நோக்கத்துக்காக வச்சுது. ஆனால் உண்மையாலுமே வேதத்துடைய ரியல் உடைய சைட், அந்த பார்வை நம்ம பார்க்கணுன்னா வாழ்வியல் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. இப்போ நம்ம வாழ்க்கை தானே மாற்றப்படுகிறது. நான் சொல்கிறேன், வாழ்க்கை தானே மாற்றப்படுது. இதுக்கு முன்னாடி நான் தூரமாக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ என்ன மாறினது? என் வாழ்க்கை தான் மாறுது. புரியுதுங்களா? ரோமர் 12:2 சொல்கிறாரு பாருங்க. சொல்லி வசனத்தை நான் முடிக்கிறேன். நான் உங்களுக்கு நான் உள்ள ஒரு சத்தியத்தை கொண்டு வந்தேன் டீப்பாக உங்களுக்கு. பாருங்க, இப்பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இது பாருங்க, நல்ல பாயிண்ட் புரிஞ்சுங்க. தேவனுடைய நன்மையும், 2வது பிரியமும், 3வது லெவலில் சொல்றாரு பரிபூரணமான சித்தம் என்னதென்று பாருங்க, பகுத்தறியத்தக்கதாக. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? இங்க என்ன சொல்றாரு? உங்கள் மனசு பற்றி பேசுறாரு. அப்போஸ்தலனான பவுல் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார். உங்கள் மனம் அவ்வளோதான். அப்போ மனசு தான் எல்லாமே பாயிண்ட். எல்லாமே என்ன, எங்கே தான் பிரச்சனை? இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் மன வர்க்கத்துக்கு எதுதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை சொல்லுங்களாம். இருக்குதா இல்லையா உங்களுக்கு? மனசு தான் பிரச்சனை. மனம் சொல்லலையா? மனம் ஒரு என்ன நம்ம பாருங்க, அனுபவம் பேசுது. அவங்க எவ்வளோ அனுபவம் கடந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா மனம் ஒரு குரங்கு. ஏன்னா உலக ஒரு பிளாஸ்டிக் சொல்கிறாங்க தத்துவம், அது மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஐயோ தப்பாக நினச்சிக்காதீங்க.
வேடிக்கையில் உலகம் அதுதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, அதுதான் சீரியஸாக எடுத்துக்குது உலகம். நீங்கள் வேடிக்கைன்னு நினைக்கிறீங்க, உலகம் அதுதான் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்குது. அவங்க நினைக்க மாட்டாங்க, அவங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னது ரியல், அதுதான் உலக ப்ளஸ். இப்போ தத்துவத்தில் சொல்கிறான், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா அடிக்கடிக்கு மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ சிந்திச்சான். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கண்ணு முன்னிருங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்கள் மனசுக்குள்ள வரும் பாருங்கள். உங்கள் மனதில் எவ்வளோ எண்ணங்கள். 2 நிமிஷம், நீ அதிக நேரம் கூட இல்லை, 2 நிமிஷத்தில் உன் எதிராளி வருவான். அப்புறம் யார் வருவான்? உன் கடங்காரன் வருவான், இஎம்ஐக்காரன் வருவான், முக்கியமான ஹைலைட்டான டாப் ஸ்டார்லாம் வருவாங்க அப்புறம் அதுக்கான பின்னாடி குத்துருவான், பின்னாடி பேசுறவான். இவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருவான். 2 நிமிஷத்தில் எவன் உள்ளே வரன்னு வந்துடுவான். இன்னும் இன்றைக்கி ரொம்ப நேரம் எடுத்துனா நிறைய பேர் வருவான், நிறைய கேட்டுக்கு லைனாக வந்து நிற்பானுங்க. அப்புறம் இதுதான் சொல்கிறாரு அப்போஸ்தலர், சூப்பராக அழகாக எழுதுறாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம்னா ஒரு புதிய மாற்றம் அடைவீங்க. புரியுதுங்களா? மனம் தான் எல்லாத்துக்கும், மனம் தான் பிரச்சனை. நிறைய டிப்ரெஷன் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் அக்கா சோகமாக்கிற? என்ன சொல்லுவாங்க? என் வீட்டுக்கார சைட்லாம் சொல்லுவாங்க, அது அப்பார் பாயிண்ட். அது என் புள்ள சைட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு. எடுத்து என்ன சொல்லுவாங்க? மனசு சரியில்லைம்மா. என்ன சொல்லுவாங்க? ஏன் மனசு சரியில்லை? அவங்க மூலிமா வர்றது தான் மனசு. புருஷன் சரி இருக்காது, பிள்ளைங்க சரி இருக்க மாட்டாங்க, எல்லாம் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. சில பிள்ளைங்களும் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க அம்மா போகும்போது தான் நினைப்பாங்க, ஐயோ என் அம்மாவை நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன்னு தெரியல. ஏன்னா அந்த ஸ்தானம் வரும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்க டார்ச்சர் பண்ணும்போது, ஐயோ என் அம்மா என்னை எவ்வளோ சமாளிச்சிருக்கிறாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக சமாளிப்பு. இது இதுதான் வாழ்வியல், இதுதான் வாழ்க்கை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ வேதம் என்பது ஒரு வாழ்க்கை. இது ஒரு கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்குது, இது ஒரு தொடர்கதை போல. இது புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ இயேசு இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை பற்றி தான் போதிச்சு இருக்கிறாரு. வச்சு மதத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி இயேசு போதிக்கிறதே கிடையாது. உலகம் தான் மதம் மார்க்கத்தை உண்டாக்குச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் எப்பயுமே உங்கள் மனசில் வச்சுக்கணும், இட் இஸ் லைஃப் ஸ்டைல். இட் இஸ் ஏ லைஃப் ஸ்டைல். கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்வியல். புரியுதுங்களா? அப்போ உங்கள் மனசு தான் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் யோவான் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிற. எல்லாம் ஸ்டார்டிங்கில் கொடுத்த பிரசங்கமெல்லாம் அதுதான். மனசு பற்றி தான் பேசுகிறார். ஏன் உன் மனசு எங்கே போயிடுச்சு? ஏன் மனம் திரும்ப சொல்கிறேன்? உன் மனசு எங்கே தூரமாக போயிட்டு இருக்குது. ஆண்டவர் வீட்டு எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு. ஏதோ சிந்திச்சுட்டு இருக்குது, ஏதோ காரியத்தை நினச்சிட்டு இருக்கிறது. அதுதான் இயேசு பார்க்குறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சபிமா இருக்குது, உன் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரில் கிடையாது, ரொம்ப நியரஸ்டாக இருக்குதுன்றார். அப்போது மனதை நீ திருப்பத்துக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த மனதை திருப்பத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அப்படி கணக்கு போடுங்க. எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? நீங்கள் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் இந்த மனசு திருப்பி கடவுள்கிட்ட வரும்போது? எத்தனை வருஷம் ஆச்சு? உங்களுக்கே தெரியல, மறந்துட்டுருக்கிறாங்க பாவம். பாருங்க, எத்தனை வருஷம் அவன் சொல்லுங்க. நான் இப்போ முடிச்சுட்டேன். நான் சிலதெல்லாம் எழுதி போகலான்னு வந்தான். அது என்னன்னு தெரியல, மனசை பற்றியே கடவுள் போகிறாரு என்னன்னு தெரியல. யார் மனசு என்னாக்குதுன்னு தெரியல. கடவுளே மனிதனே முகத்தை பார்க்குறான். ஆமாம், அவர் தான் உள்ளே பார்த்துன்னுக்கிறாரு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. என்ன ஆகிட்டு இருக்குது? ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. எத்தனை வருஷம் ஆகுது நீங்களாம் திருப்பி இங்கே வர்றதுக்கு? அந்த அம்மா வர்றதுக்கு 30 வருஷம் ஆகி போச்சு. இது வரைக்கும் எத்தனை பிரசங்கம் போயிருக்கேன், எத்தனை பேர் ஜாம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் பின்னாடி வீட்டில் தொடர்ந்து போயிருப்பாங்க, எத்தனை வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் போங்க அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்தில் எல்லோரும் தான் வந்திருக்கிறோம். அவங்க மட்டும் இல்லை, எல்லோரும் தான் அப்படி சொல்லியிருக்கிறோம். என் பின்னாடியே வராதிங்க, பைபிள் கொடுக்காதீங்க, பைபிளை கொடுக்காதீங்க. உங்கள் கடவுளுக்கு எங்கள் கடவுள் ரொம்ப தூரமாக, அதில் வேறு மெஷர்மெண்ட் வேறு சொல்லுவாங்க. உங்கள் கடவுளுக்கு எங்கள் கடவுளுக்கு நிறைய தூரம், எத்தனையோ கிலோமீட்டரெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தனை பேர் நம்ம வரதுக்கு எத்தனை வருஷம்? ஒருத்தர் 10 வருஷம் இருக்கலாம், ஒருத்தர் 30 வருஷம் இருக்கலாம், ஒருத்தர் 20 வருஷம் இருக்கலாம், ஒருத்தர் 15 வருஷம். இந்த மனசு திரும்புறதுக்கே இத்தனை வருஷம் ஆகுதுன்னா அப்பா எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனதை மாற்ற வேண்டும் சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம்னா ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்களால் வாழ முடியுன்றார். டிப்ரெஷன் இல்லாத வாழ்க்கை. அப்படி டிப்ரெஷன் வந்ததுன்னா கொஞ்ச நேரம் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போய் சைலண்டாக உட்காந்திங்க, வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. பைபிள் சொல்லி கொடுக்குது, நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லி கொடுக்குது. இதுதான் யோகான்னு சொல்லி கொடுக்குறோம். என்ன சொல்லி கொடுக்குறாங்க? யோகா கிளாஸாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. தியானம், மெடிடேஷன் கொடுக்குறாங்க. நம்ம பைபிளை மெடிடேஷன் சொல்லி கொடுக்குது. ஆமாம், கர்த்தரை மெடிடேட் பண்ணுங்கள். அப்படியே போங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க.
எதுவுமே நினைக்காதுங்க. மரம் மண்டை போல இருக்கட்டும், எதுவுமே நினைக்காதுங்க, எம்டியாக வச்சுங்க, ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. எத்தனை பேர் மெடிடேஷன் பண்ணுறீங்க? காலைல பண்ணுறீங்களா? எத்தனை மணிக்கு பண்ணுறீங்க? நான் முடிச்சிட்றேன், அவ்வளோதான். மார்னிங் டைம் எப்போ முழிப்பு வருது அப்போ 3 o'clock. பரவாயில்ல, ரொம்ப கொஞ்சம் கரங்களை தட்டுங்களாம், பரவாயில்லையே. 3-4 டைம்லாம் ஏந்திர ரொம்ப பெஸ்ட்டான டைம், இன்னும் பெஸ்ட்டான டைம். இந்த 3-4 டைம் தான் உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய டைம். உண்மையாக சொல்கிறோம், அவங்க அனுபவம்லாம் என்னுடைய அனுபவம் தான். 3-4 இந்த 2 டைமுக்குள்ளே நீங்கள் எழுதுனா லைஃப்பில் ரொம்ப மாற்றம் இருக்கும். ஏன்னா நான் அதுக்கு அந்த ரீசன் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க, அமேசானில் புக் பண்ணுறீங்க, ஒரு பொருள் புக் பண்ணிவிட்டு நைட்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அவன் பார்க்குறான், ஒரே ஒரு கஸ்டமர்னா சீக்கிரமாக வருவான், ஒரு கஸ்டமர்னா என்ன பண்ணுவான், சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவான். இதே ஒரு 50 கஸ்டமர்னா எப்போ வருவான்? ஆமாம், மெதுவாக வரோம், பொறுமையாக ஆடியாமல் 2 hour 3 hour 4 hour ஆகும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த 3 மணி டைமில் நீங்கள் ஏஞ்சி கடவுள் சமூகத்தில் உட்காரும்போது பிரபஞ்சம், தேவன் உண்டாக்கின அந்த உலகம் பிரபஞ்சம், தேவன் சொல்கிறாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன், வசனம் தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலை, உலக பிளாசிபி போல வசனம் தான் சொல்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ இந்த அதிகாலை நேரம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு ரொம்ப இம்பார்ட்டமான ஒரு டைம் தான் இந்த அதிகாலை நேரம். அதுதான் 3-4 முடிஞ்சால் 5க்குள்ளே மேக்ஸிமம். புரியுதுங்களா? இந்த 3 மணி டைமில் எப்படி இவன் அமேசான்லேருந்து பொருள் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் பண்ணிடுறான்? ஏன்னா யார் கிடையாது, ஆட்கள் கிடையாது, ஒரே ஒரு ஆளுன்னா சீக்கிரமாக வந்துடுவான். ஆனால் இதே நிறைய ஆளுன்னா உங்கள்கிட்ட பொறுமையாக தான் சரி. அதே போல் இந்த உலகம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. உலகம்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆத்மாவும் என்ன பண்ணும், 3 மணிக்கு தான் ஆழ்ந்த தூக்கம் வரும் சொல்லுவாங்க. விடிய காலம் தான் நல்லா தூக்கம் வரும். ஆனால் அந்த போல் டைம் தான் திருடனே வருவான். அந்த டைமில் தான் என்ன பண்ணுவான், திருடனே அந்த டைமில் தான் வரும். ஏன்னா அவனுக்கு தெரியும் 3 மணிக்குலேருந்து 4 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க, எப்படியா பட்டவங்களும் தூக்கிடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த 3 மணிக்கு நீங்கள் ஏஞ்சி கடவுள் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உடனே ஸ்பாட்டுக்கு போகுது அந்த இடத்துக்கு நம்முடைய அந்த மெசேஜ் தகவல்கள் வந்து. ஏன்னா எந்த விதமான டிஸ்டர்ப் கிடையாதான், நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த வரைக்கும் சொல்லவே முடியாதான். ஏன்னா எல்லாவுடைய அந்த அதிர் வலைகள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. சரி, உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்டிவேஷன் ஆகுதான். யார் ஏஞ்சி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுதான். அதுதான் உடனே போய் ரீச் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் அதே 4:30 மணிக்கு மேலே கொஞ்சம் அப்படி ஏஞ்சினா அவன் ஏந்திருப்பான், பக்கத்தில் டீ குடிக்க வரதும் போவான், இன்னொன்று வேலைக்கு வரதும் போவான், அப்படி ஏந்திருப்பான், அந்த எடுப்பான். இப்படி இந்த எண்ணங்களுடைய அதிர் வலைகள் நிறைய என்ன அவன் பூமியில் நிறைய வரும்போது நம்மளுடைய இது கம்மியாயிடும். புரியுதுங்க? இதுதான் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க, வேதமும் அதான் போதிக்கிறது, வேத ஆய்வாளர்கள் அதை பற்றி போதிக்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் கொஞ்ச நேரம் 3 to 4 மணிக்குள்ளே கேளுங்கண்ணா, ரொம்ப சக்ஸஸான ஒரு டைமிங் அது. உண்மையாக நான் ரொம்ப அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிறோம். நானும் என் மனைவி நாங்கள் 2 பேருமே ஏஞ்சி காலையில் ஜெபிப்போம், ஏஞ்சி மெடிடேஷன் பண்ணுவோம் 3 to 4 மணி வரைக்கும். நீங்கள் என்ன நினச்சிங்க, இப்போ சமீபத்தில் நான் ஸ்டடி சென்டர் கட்டிகிட்டு இருக்கிறோம். நான் போயிட்டு அந்த கடையில் போய் விசுவாசமாக போய் அந்த கொத்தனார் எழுதி கொடுத்துவான், இது போல் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டு வந்தான். எவ்வளோப்பா அவனு கேட்டான். ஒரு 10,000 ரூபாய் ஆகிடும் அங்கிள் அப்படின்னு சொன்னான். எழுதி அந்த கொட்டேஷன் கூட வாங்கின்னு வந்து சரி பார்க்கலாம், 10,000 ரூபாய் ஆகணும், சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். அவ்வளோதான். மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. என் பைபிள் காலேஜில் படித்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. அந்த தம்பி ஃபோன் பண்ணி, அங்கிள் உங்களுக்கு ஒரு 10,000 ஒன்று போடலான்னு இருக்கிறேன் அங்கிள் அப்படின்னா. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை அங்கிள் நீங்கள் உங்கள் ஊழியத்துக்காக வச்சுக்க அப்படின்னா. அப்படியே பாருங்கள், அவன் 10,000 போட்டு என்ன பண்ணிட்டான், அனுப்பி விட்டுட்டான். ஏன்னு கேட்டேன்னா, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இது உடனே இந்த ஸ்பாட்டில் அது கிடைக்குது. இது நான் நிறைய டைம் அனுபவிச்சிட்டேன் நான். ஏன்னா அந்த டைம் எனக்கு நான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது விட முடியல. ஆனால் பயங்கரமாக தூக்கம் வர டைம் தான். ஆனால் இந்த டைம் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சி ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம், நிச்சயமாக ரொம்ப சக்ஸஸாக கொண்டு வரலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ நிச்சயமாக கடவுள் செய்கிறாருங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? செய்கிறாரா இல்லையா சொல்லுங்களா? கண்டிப்பாக செய்வார் ஆண்டவர். அவர் செய்யாதது ஒன்றுமே கிடையாது. இந்த பாருங்க, ஈவினிங் டைமில் 10,000 ரூபாய் ஊழியத்துக்காக போட்டானோ. ஏன் இது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னா, அந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம். காலையில் எழுந்துருங்க, ஆண்டவர் சமுத்திரம் உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் இப்போ இது பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட போயிட்டு முட்டி போட்டு கொஞ்ச நேரம் தன்னை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உங்களுடைய விண்ணப்பத்தை மாத்திரம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருங்க, எதுவும் பேசாதீங்க.
பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. புரியுதுங்களா? நீங்களும் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. பேசி முடிச்சுட்டு சைலண்ட்டாக வேறு எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துங்க. ஒருவேளை ஆண்டவர் பேசலாம் உங்களோட. புரியுதுங்களா? உங்களுடைய புதுசாக எண்ணங்கள் ஆண்டவர் ஏதாவது ஒரு தாட்ஸ் கொடுப்பார். அந்த நேரத்தில் கடவுள் பேசும்போது நீங்கள் கேட்கலாம். ரொம்ப அற்புதமான பெஸ்ட் டைம். புரியுதா? சீக்கிரமாக நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இது என் அனுபவம். புரியுதுங்களா? என் அனுபவம் மட்டும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், கவிதை ஆசிரியர்கள், பாடல் ஆசிரியர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த டைம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் யூஸ் பண்ணுறான். நம்ம யார் விசுவாசிகளாகிய நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ தான் தூங்குவான். இன்றைக்கி சனிக்கிழமையான யாரா என்ன பண்ணாதீங்க. ஆமாம், சனிக்கிழமையான யாரும் எழுப்பாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட செகண்ட் சர்வீஸ் படியான எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. தயவுசெய்து அந்த டைம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சரி, ஓகே, எல்லாம் எழுந்து நிற்போம். ஆமாய்யா, ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் நான். மழை வந்து கொஞ்சம் கை கொடுத்தது. மழை எனக்கு கை கொடுத்ததுனால அவங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. சோத்திரம். நம்ம எழுந்து நிற்போம். அப்போ திருச்சபையில் 53 வயசு எது உள்ள எப்படி இது இவங்க சித்தரிக்கிறாங்கன்றது அடுத்த பாடத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் இது. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லோருக்கும் புரிஞ்சுதா? கிறிஸ்தவம் என்பது எது? கிறிஸ்தவம் என்பது வாழ்வியல். இட் இஸ் லைஃப் ஸ்டைல். ஸ்டார்ட்டாக சொல்லுங்கள், லைஃப் ஸ்டைல். கிறிஸ்தவம் என்பது லைஃப் ஸ்டைல். உங்கள்